இது லெனோவோட ஐடியாபேட் ஃப்ளக்ஸ் 5. ஸோ இதோட ப்ரைஸிங்கு தென் இதோட ஸ்பெக்ஸு கேட்டு நான் ஃபஸ்ட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆனேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். ஒரு 2-3 டேஸ் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இதோட ப்ரைஸிங் அண்டு ஸ்பெக்ஸு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 54,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் டச் ஸ்க்ரீன் இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக லைக் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், லைக் டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பென் கொடுத்துருக்காங்க, இந்த ரைட்டிங் பர்பஸ், டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, ட்ராயிங் அது மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, டைப் சி போர்ட்ஸ் இருக்குது, நல்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக் புக் மாதிரியும் ஃபீல் இருக்குது. எக்ஸாக்டாக இல்லை, பட் அந்த டோனை கொடுக்குது, அந்த ஃபீலை கொடுக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது. 1.4 ஆர் 1.5 kg இருக்குது. 14 inch மாடல். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ இதில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்பொழுது இந்த மாடல் 14 inch அண்ட் 16 inch கூட இருக்குன்னு சொல்லி இன்டர்நெட்டில் பார்த்தேன். 14 inch ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக டச் ஸ்க்ரீன் கூட. அண்ட் இதை ஃபோல்ட் பண்ணி டேப்லெட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது கீபோர்டு ஒர்க் ஆகாது பேசிக்காக. அண்டு ரொம்ப நேரம் கண்டினியூஸாக ஃபோல்ட் பண்ணும் பொழுது அந்த பேக்கில் இருக்க வெண்ட்ஸ் லைக் காற்று வெளியே போகிற இடத்த வந்து அந்த டிஸ்பிளே பிளாக் பண்ணுறதுனால ஹீட்டிங்கும் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ப்ராசஸர் இதில் ரைசனும் இருக்குது, இன்டெலும் இருக்குது. ஸோ இன்டெல் 5, 7 ஐ திங்க் i9ல் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைசனில் பார்த்தீங்கன்னா 5, 7 இது ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரைசன் 5க்கான மாடல். அண்டு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இது 512 GB அண்டு 1 TBக்கான வேரியண்ட்டு கூட இருக்குது போல். ரேம் 8 GB அண்ட் 16 GB வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 GB ரேம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு 16 GB ரேம், அதுவும் எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் 16 GB ரேம் இருக்குது. கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு 4 GB ஒரு 8 GBயாவது இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கேட்டால் அதில் டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லையா, இன்டகிரேட்டட் தான் இருக்கான். ஸோ அதனால் கேமிங் அண்டு எடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஹெவி ஒர்க் பண்ண முடியாது. எடிட்டிங் பண்ண ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு பேசிக் கலர் கரெக்ஷன் அண்ட் சிம்பிள் கட்ஸ் பண்ணி ஒரு 1 minute வீடியோ, 1.5 minutes வீடியோ, அதை 2 எடுக்க கிட்டத்தட்ட ஒரு 5 minutes ஆச்சு. ஒரு ஆவரேஜ் லைக் ஒரு 50,000 ரூபா லேப்டாப்பில் இந்த ஆசஸ் டஃப் சீரியஸ் மாதிரி கம்பேர் பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு லிட்டரலாக 1 minute, 1.5 minutes, மேக்ஸிமம் 2 minutes எடுக்கும் என்னோட ஒப்பீனியன். நான் டஃப் கேமிங் FX 50DT யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லைக் ஒரு 4 yearsஆக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீலில் ரெண்டர் பண்ண மேக்ஸிமம் நீங்கள் அதிகமாக எஃபெக்ட்ஸ், ரெண்டர்ஸ், கலர் கிரேடிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அப் டு 3 minutes வரைக்கும் போகும். பட் இது ஜென்ரலாக ஒரு மைனர் கட்ஸ் அண்டு கலர் கரெக்ஷன் இதுக்குவே கிட்டத்தட்ட ஒரு 5 minutes எடுத்திருக்கு 1.5 minute ஃபுட்டேஜுக்கு. அது லைக் இங்கே தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ எடிட்டிங், பேசிக் எடிட்டிங் அல்லது ஃபோட்டோஷாப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் இன்டெப்த்தாக இறங்கி எடிட்டிங்காகவே பண்ணோன்னா கண்டிப்பாக வேலைக்காகாது. அடுத்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கம்ப்ளீட் ஃபுல் சார்ஜ் பண்ணி கொடுத்தேன். லைக் ஒரு 10 o'clock அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவினிங் ஒரு 5-5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 hours ஸ்க்ரீன் டைம் தருது. லைக் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் தாராளமாக. ஒரு 1 dayக்கான பேட்டரி பேக்கப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதை விட கம்மியாக லைக் படம் பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 10 hours வரைக்கும் கூட புஷ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் சார்ஜ் போட்டால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு கூட மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். இதோட பாடி பார்த்திங்கன்னா பாலிகார்பனேட் மெட்டீரியல், அதாவது பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அலுமினியம் லிட்ஸும் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்பொழுது இது 1.5 kg 14 inch மாடல். அண்டு 16 inch பார்த்திங்கன்னா 2.1 kg அரௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். அண்டு இதோட கம்ப்ளீட்டாக ஃபோல்டபுளுங்களாங்கள நீங்கள் அதிக நேரம் மடக்கி இது பண்ணிங்கனாலும் கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் அந்த ஃபோல்ட் பண்ணுறது, அந்த மடக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கீபோர்டு பார்த்திங்கன்னா பேக்லைட் சப்போர்ட்டோடு வருது. அண்டு இந்த ப்ரைஸிங்க்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் லைக் மொபைல்ஸில் இருக்க மாதிரி நம்ம சென்சார் வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம் அந்த விஷயம். அதுக்கப்புறம் கேமரா அந்த நாச் இருக்குல்ல அந்த பார்ட், அதை வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு இது மாதிரி கவர் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அது உள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஸ்லைட் பண்ணால் மட்டுமே போதும். அந்த மாதிரி சின்ன சின்ன மேட்ரு தான். லைக் இந்த ப்ரைவேசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
ஸோ ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பென் பார்த்திங்கன்னா க்ரியேட்டர்ஸ் லைக் யாராவது ட்ராயிங் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதில் டச் ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ட்ராயிங்க்கெல்லாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒரு டிசைனர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான். ஸோ அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, லைக் இந்த ட்ராயிங் மாதிரி விஷயங்கள் யூஏ யூஎக்ஸில் அந்த டிசைன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. லைக் இந்த லேப்டாப் இதெல்லாம் இருக்குது, பட் கம்மியான ப்ரைஸிங். என்னோடய நாலேஜுக்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங் சொல்லுவேன். 54,000க்கு இவ்வளோ ஸ்பெக்ஸ் உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ வேறு உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கூட அரௌண்ட் 1.5 hours அது மாதிரி தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளேயே ஃபுல் கம்ப்ளீட் சார்ஜும் நீங்கள் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆடியோ பொறுத்த வரைக்கும் 2 சைட்லேயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 2 வாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறது, பாட்டு கேட்குறது, ஒரு ரூமில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு போதுமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மைக்கோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. லைக் இந்த கால்ஸ், மீட்டிங்ஸ், ஜூம் கால்ஸ் அது மாதிரி விஷயங்களுக்கு அது போதுமானதாக இருக்குது. நல்லாவும் பிக்கப் பண்ணி நல்ல குவாலிட்டியாகவும் தருது. ஸோ இது யாருக்கு செட் ஆகும்னா, முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜில் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஒரு டச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஜாபில் இருக்கவங்க ஒரு பேசிக்ஸ் ஜாப்ஸ் லைக் டிசைனிங், எடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் சிம்பிள் ஒர்க் லைக் ஹெச்ஆர் அது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அண்ட் பார்க்க ஓரளவு நல்ல லுக்கில் மேக்புக் மாதிரியே இருக்கும். ஆனால் மேக்புக் அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த ஒரு ரிச் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லுவேன் என்னோடய ஒப்பீனியனில். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் கிராஃபிக்கல் ஒர்க் தாண்டி கிராஃபிக்ஸ் கார்டு நீட் இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லைக் நிறையா ஃபீச்சர்ஸோடு இருக்கிற ஒரு நல்ல லேப்டாப் எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் பெருசாக வளர்ந்ததில்லை. தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லெனோவோ லேப்டாப்பில் ஃப்ளெக்ஸ் 5ல் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அல்லது வேறு ஏதாவது லேப்டாப்ஸ் கவர் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ட்ரை பண்ணி போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.